இவ என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கா? சந்தியா, ஏன் என்னாச்சு? ஒண்ணுலடி, சும்மா அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஃபாரின் கிளம்பிட்டாவளோ? ஆமா, இப்ப ஏர்போர்ட்ல எதுவும் இருப்பான்னு நினைக்கேன். 8 மணி போல வீட்ல இருந்து கிளம்பினேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான். மணிதான் 10:30 ஆகுவ. ஏர்போர்ட்ல இருக்கானோ இல்லனா பிளேன்ல ஏறிட்டானா ஒண்ணுமே தெரியல. வேணா ஒரு மெசேஜ் பண்ணி பாரு. மெசேஜ் பண்ணி மட்டும் என்ன சொல்ல? இல்லடி, சும்மா மிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, பேசு. அப்பம்னா தெரியாதுல. இல்ல வேண்டாம். அப்பாயே பாவம், நான் இப்படி செஞ்சதுனாலதான் அவைய கோவமா இருக்காவ. மறுபடியும் நான் இதை விடாம அவனை அப்படி பிடிச்சு வச்சுட்டே இருந்தேன்னு வையே, அப்பாக்கலாட்டி கஷ்டமா இருக்கும். அப்படி ஒண்ணும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அப்ப இப்படி இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கலாட்டி அது ஒண்ணு இல்லையா? அது கூட பிரச்சனை இல்லடி, அப்படியே யோசிச்சுட்டு விட்டுற வேண்டியதுதான். சரி பாத்துக்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாம் சரியா மாறிடும். ஒரு வருஷம் எதையும் பத்தி யோசிக்காம நல்ல வேலையை பாரு, நல்ல சேவிங் பண்ணி வை, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். சரிடி. நான் என் போன் எடுக்க வந்தேன். எடி, நித்யா நிதின் எல்லாம் வராவளா தெரியுமா? நித்யா வரலா? எனக்கு தெரியாதுடி, நான் மாமா அத்தை தான் வருவான்னு நினைச்சேன். நித்யா ஒரு இடத்துக்கு வர மாட்டாளா, எப்படி வரா? தெரியல, உனக்காட்டி வருவாளா இருக்கும். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். எப்பா முடியல, என்ன வெசர்த்து ஊத்துவே. இந்த நேரத்துக்கு தான் ஒரு காத்தி எல்லாம் அடிக்காது. என்ன நீ முடிச்சாச்சுப்பா, கொஞ்ச நேரம் தம்ள கடக்கட்டி, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த அக்கால எங்க? ராணிகா, என்ன வேலை நடக்குது? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் வசந்தி. அவ்வளவுதான், அடுக்கலை நல்லா தூத்து எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. என்ன நீ கடந்து பத்தியா முத? ஆமா, படபடன்னு செஞ்சுட்டீல. வேற என்ன செய்ய, எங்க அண்ணன் வாரான்னு சந்தோஷத்துல எல்லாத்தையும் படபடன்னு செஞ்சுட்டேன். இல்லனா அவளால ஒவ்வொரு வேலைக்கா கூப்பிட்டு ஏசிட்டு எடுப்பாள்வ. இன்னைக்கு ஒண்ணுமே கூப்பிடல, அவளால கூப்பிட்டு இடந்தான் யாராக்கிருவாள்வல்ல, அதான் நம்மளே செஞ்சிருவோன்னு செஞ்சாச்சு. அப்ப டெய்லி உங்க அண்ணனை வர சொல்லிட வேண்டியதாங்க. அப்பந்தான் நீங்க நல்லா சந்தோஷமா வேலை செய்வீங்களாட்டு இருக்குது. இங்க எல்லாரும் சேர்ந்திருந்தா நல்லாதான் இருக்கும். ஆளுக்கு ஒரு கரையில இருக்கும். என்ன செய்ய, இந்த ஹோட்டல்ல தொடங்கிட்டு இப்ப எங்க அம்மையை பக்கத்துக்கு போகவே முடியாம கிடக்கு. அம்மா அப்பா எல்லாரும் வரவில்ல, அதுவே சந்தோஷம் தான். ஆமாக்க, அத மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல இருக்குவா. நான் தான் எங்க அப்பாயை ரொம்ப மிஸ் பண்ணியே. சரி சரி, வருத்தப்படாத வசந்தி, அவிய கடவுள்கிட்ட நல்லபடியா இருப்பாவ. அம்மையை நல்லா பாத்துக்க. ஒரு ஆள் இருக்கும்போது அவிய அருமை தெரியாது பாத்துக்க, போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும் போதே நல்ல சந்தோஷமா அவிய பாத்துக்கிட வேண்டியதான். ஆமா, நானும் எங்க அம்மிட்ட எத்தனை வருஷமா பேசாம இருந்தேன், இப்பந்தான் லேஸ் லேசா பேசியே. சரி, பழசெல்லாம் மறந்து பேச வேண்டியதான் வசந்தி. அம்மே எப்பமாவது வீட்டுக்கு கூப்பிடு, அவிய ஒத்தையில தானே இருக்காவ, வரதான் செய்வாவ. ஆமா, கூப்பிடணுங்க, அவிய வர மாட்டேக்காவக்க. இன்னும் என் மாப்பிள்ளை கூட அவிய சரியா பேச மாட்டேக்காவ பத்தியில. அவியலுக்கு இங்க வரதுக்கே சங்கடமா இருக்கு போல. ஆனா கூப்பிட்டு நம்மளே வச்சு பாத்துக்கிடணும்னு ஆசையா தான் இருக்குது. எங்க அண்ணன் அதுக்கு ஒத்துழைக்கணுமே. அவன் இன்னும் கோவமா இருக்கான், என் பிள்ளையே சடங்காக போகுது. என்ன குடும்பமோ, உங்க குடும்பத்தெல்லாம் பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. நீயும் எங்க குடும்பம் தான் வசந்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பம் தான். பிரிச்சு உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு நடக்காத. அதுவும் சரிதாங்க. ஏக்கா, பிரியாணி செஞ்செல்லாம் முடிச்சு தம் போட்டாச்சுக்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும்னு. நான் வீட்டு போயிட்டு வரேங்க. ஏன் வசந்தி கிளம்பியா? இருந்த அவியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். ஏக்கா, போய் குளிக்கணுங்க. இங்க பாருங்க, வெசர்த்து பூத்து போய் நிக்கேன். உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, எனக்கே சரியா இருக்கு. இந்த வெக்கைக்குள்ள கிடந்து கிண்டிட்டு இருந்தேன்ல, கஷ்டமா இருக்கு. போய் குளிச்சு வேற துணியை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவியல பாக்க வரேன்னு. ஒரு பிளவுஸ் ஒண்ணு தச்சு அவசரமா குடுக்கணும் வந்துடுங்க, அதை மட்டும் கொடுத்துட்டு அந்தால வந்துடுறேன். சரி வசந்தி, தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போ. நான் பாயசம் இருக்குது, ஒரு கப் ஊத்தி தரேன், குடி. ஒண்ணு வேண்டாங்க, நான் அதுக்கப்புறம் குடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் போய் முத குளிச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே சரி, போயிட்டு வா. சரிக்கா. நானுங்க எல்லாம் முடிச்சாச்சு. பிரியாணியை மட்டும் தம்ளந்து இறக்கி உள்ள கொண்டு வந்து எல்லாம் மூடி வச்சா கரெக்டா இருக்கும். இனி எப்ப வந்தாலும் அவை கூட இருந்து பேசாம இருந்து சாப்பிட்டுட்டு கதை விட்டுட்டு இருக்க வேண்டியதான். போய் லேசா மேல் கழுவிட்டு வேற துணியை மாத்திடுவோம். எனக்கும் என்ன வெக்கையா இருக்குது. சரி மம்மி, டைம் ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். இப்ப செக் இன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆமா ஆகாஷ், போயிட்டு வா, பாத்து பத்திரமா. உள்ள போய் எப்படி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்ண, சரியா? ஏரோப்ளேன்ல ஏறது வரை எங்களுக்கு சொல்லிட்டே இரு, நாங்க இங்கதான் வெயிட் பண்ணுவோம். ஆமா மக்களே, கரெக்டா செக் இன் பண்ணிரு. போர்டிங் பாஸ் வாங்கிருன்னு. ஓகே டாடி. சரி அனு, பாப்போம். ஓகேடா, பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரி, அதான் போயிட்டு வரீதா? சரி, பாத்து நல்லபடியா போயிட்டு வாங்க. போய் ரீச் ஆனது ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. கண்டிப்பா தான். ஜான்குட்டி. மாமா, ஏன் மாமா நீ போற? எங்க கூடவே இங்க இருக்கலாம்ல? செல்லுமே, அப்படிலாம் கேட்க கூடாது. மாமா ஒர்க்குக்காக போறாங்க. அங்க போயிட்டு வந்தாதானே பிள்ளைக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். ஆமா ஜானு, இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது மாமாட்ட. நான் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. அவங்க ரூம்ல இப்ப அவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் போய் பாப்பனே. அச்சோ, உங்க வாடி தங்க பிள்ளை. என்ன தங்கம், போயிட்டு வரேன் செல்லம். நீ தானே மாமாவை ஹாப்பியா வழி அனுப்பி வைக்கணும். போயிட்டு வாங்க மாமா, பாய்னு நீ சந்தோஷமா சொன்னாதான் எனக்கு நல்லா போக முடியும். நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மாமா எப்படி போவே? இவ்வளவு நேரம் நீ எதுவுமே கேட்கல, இப்ப வந்துட்டு ஏன் இப்படி சொல்ல? இல்ல, நான் நீ மட்டும் தனியா போவேன்னு நினைக்கல. அப்புறம் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சா? ஜெசி கிராண்ட்மாவும் வருவாங்கன்னு நினைச்சேன்.
ஓ அப்ப நான் போனா ஓகேவா உனக்கு? ஓகே தான். எப்படி சொல்ற பாருங்க. ஆமா, எங்க மாமா மட்டும் அவங்க தனியா கஷ்டப்படுவாங்கல்ல, நீங்க போனா கூட இருந்து பாத்துப்பீங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். மாமாவை மட்டும் ஏன் தனியா அனுப்புறீங்க? உங்க மாமா ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது ஒன்னே மாதிரி. இப்ப நீ எங்கேயாவது போனா நான் உன் கூட வரலாம். மாமா பிக் பாய் ஆயிட்டாங்கல்ல, அவங்க ஒர்க் போறாங்க, அவங்களே உங்களை பாத்துப்பாங்க. சரியா? டேய் நீ சீக்கிரமா கிளம்ப பாரு, உனக்கு போர்டிங் பாஸ் வாங்கணும். சீக்கிரமா செக் இன் கவுண்டர் போடா. பாத்தியா தங்கம், உங்க மம்மி எப்படி என்னைய விரட்டிட்டே இருக்கானு? ஆமா, எங்க அம்மா அப்படிதான். நீங்க அவங்கள கண்டுக்காதீங்க மாமா. அதானே செல்லம், நான் ஒர்க் போயிட்டு இனி நெக்ஸ்ட் வீக் வந்துருவேன். அப்ப பிள்ளைக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்துருவியா? வந்துருவனே. ஏன்? இல்ல, எங்க மம்மிலாம் அங்கேயே இருப்பாங்க ரொம்ப நாள். அப்புறம் வெக்கேஷன் ஹாலிடே விடும்போது தான் கூட்டிட்டே வந்தாங்க இன்னியே. மம்மி அப்படிதான் பண்ணுவா, ஆனா நான் அப்படி கிடையாது. சீக்கிரம் வந்துருவேன்னு. ஓகே, நல்லபடியா போயிட்டு வா. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஜானு கிட்ட சொல்லு. ஜானு எல்லாமே பாத்துப்பேன். ஓகேடி தங்க பிள்ளை, இப்ப நீ இறங்கிக்கிறியா? மாமா போயிட்டு வரட்டா? ஓகே. சரி, நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஒழுங்கா ஸ்கூல் போகணும். ஓகேவா? ஓகே. செல்ல நீங்க வா, மாமா போட்டு போங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன். நான் இங்கே தான் நிப்பேன். சரி மக்களே, நீங்க நில்லு. சரி, பாப்போம் டாடி, பாப்போம் மம்மி. பாய் அக்கா. அதான் பாய். பாய் பாய். மச்சான் பாய்ல. பாய் பாய். இல்ல இந்த செக் இன் கவுண்டர் வரை இதை எடுத்துட்டு வரீன்னு. தூக்கிட்டு வா. நான் ஒரு 2 3 எடுத்துக்கிட்டு நீ எடுத்துட்டு வா. ஓகேல. டேய் எல்லாத்தையும் கவனமா எடுத்துட்டு போ. ஹேண்ட் பேக்லாம் கையில கேரி பண்ணிக்கோ. ஓகே ஓகே. சரில மச்சான், பாப்போம். பாய். பாய்ல, பாய் பாய். பாத்து பத்திரமா கவனமா போ. சரில. எடி என்ன செய்றீங்க? சும்மா போன் பார்த்துட்டு இருக்கோமே. அந்த ஒண்ணுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் லாய்க்கு. வேற எந்த காரியத்துக்காவது உருப்படுதீல? இப்போ என்ன ஆச்சு? ஏமா எல்லா வேலையும் பார்த்துட்டு தான வந்து உட்கார்ந்திருந்தோம். என்னதான் உனக்கு வேலை செஞ்சு தந்தாலும் போன் பார்த்தா பிடிக்க மாட்டேங்க, அப்படிதானே? அத போட்டு என்னத்துக்கிட்டே கிடந்து பார்த்துட்டு கிடக்குறியே? அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குவா? அப்ப சும்மா வேலை செஞ்சிட்டு இருந்தா மட்டும் ஒரு பிரயோஜனம் இருக்குவா? ஆமா, வேலை செஞ்சாதானே நீ சாப்பிட முடியும். சாப்பிட்டு என்னத்துக்கு? எதுவுமே பிரயோஜனம் கிடையாது இந்த உலகத்துல. நீங்க சொல்லிய மாதிரி பார்த்தா வந்துருவாள் வந்தால. ஏமா என்னமா கழுத்துல சங்கிலி எல்லாம் மினுமினுக்குவே? சேலைய பத்தியாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு சீலையா மாத்திட்டு இருக்காம. ஆமாடி, அந்தால என் பக்கம் திரும்பிருங்க. அடுக்கல அவ்வளவு குப்பையா கிடந்துச்சு. எம்மா கொஞ்சம் வந்து தூத்து தாரேன், தொடச்சு போடியே. ஏதாவது செய்றீங்களா? நான் ஒத்தைக்கு அவ்வளத்தையும் செஞ்சுட்டு இப்ப மறுபடியும் போய் மேல் கழிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மாட இருந்தா என்ன? இப்ப மாமி வீட்ல வருவாவ. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கடந்து பார்க்க வேண்டியதுல போனே. ஏமா சும்மா இருந்தா போர் இல்லாம அடிக்கும். அதான் அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தமே. நல்லா பாரு, இதெல்லாம் எப்பதான் வராவலாமா? அவிய வர நேரம் ஆகுன்னு நம்ம மேல கோவப்பட்டு போறத பாரு. ஐயோ கடவுளே. எடி மாமி கார் வந்துட்டே. ஓடி எங்கடி? என்ன வந்துட்டமே. தங்கராணி வா. எம்மா எப்ப வாங்கப்ப? ஏக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் தங்கராணி. என்னக்கா? என்னது இது? சும்மா கொஞ்சம் பண்டை வாங்கிட்டு வந்தீன்னா. இதெல்லாம் என்னத்துக்குமா? சாப்பிட்டு இருக்கு. தூர பாட்டி. நீ சொல்லலனாலும் போவதான் போறேன்.
செல்வராணி வாங்கப்பா. எப்படிமா இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்குமா உன்னைய பார்த்து? ஆமாப்பா, இந்த ஹோட்டல்ல அண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு வர முடிய மாட்டேங்குது. அப்ப அண்ணனை தான் குறை சொல்லியா? ஏ மைனி, அப்படி இல்ல, எங்க அண்ணனை நான் குறை சொல்வேனா? ஹோட்டல் வேலை அப்படி டைட்டா இருக்கும்னு சொல்லி. நல்லா இருக்கிறீங்களா மைனி? நல்லா இருக்கேம்மா. தாத்தா. மக்கா, பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல வேலை பார்க்கணும்னு. கண்டிப்பா தாத்தா. அத்தை வாங்க அத்தை. எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் மக்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சர்மிமா நல்லா இருக்கறியா மக்களே? ஆமா தே, நான் நல்லா இருக்கேன். சரி சரி. இப்ப அதுல இருங்கப்பா. ஆட்டு மக்களே இருக்கு. என்ன மாமா, யாராவது வேலைக்கு போனது இப்படி எல்லாரும் சேர்ந்து வருவீனே? அப்படி கேளு சந்தியா. எது அப்படின்னா நித்யாட்ட தான் முத கேட்கணும். அது கரெக்ட் தான் சந்தியா. அவட்ட கேளு. கேட்டா மட்டும் இப்ப சொல்லியே போறா? ஏன் நித்யா அடிக்கடி எங்க வீட்டுக்குலாம் வரலாம்ல? மாமா எத்தையும் வராவ, நீங்க 2 பேரும் வரதே கிடையாது. வரக்கூடாதுன்னு சந்தியா, எனக்கு வரதுக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா சிச்சுவேஷன் அப்படிலாம் இருக்கு. நான் எப்பவுமே வீட்ல ஃப்ரீயா இருந்ததே இல்ல. இப்ப வர ஃபைனல் இயரா மெடிக்கல் கேம்ப், அப்புறம் ட்ரைனிங் அப்படின்னு ஒவ்வொரு ஹாஸ்பிடலா விட்டுறாங்க. நான் என்ன பண்ண சந்தியா? இனி பாரு, நீ இங்க இருக்க மாட்டா, உன்னையும் கையில பிடிக்க முடியாது. ஏதாவது இதனால எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும்போது நீ மட்டும் இருக்கே போறாய் நீ. அதுவும் கரெக்ட் தான் மாமா. என் வாயை அடைக்க மாதிரி எப்படி சொல்லிட்டாப்தியலா? ஏன் மருமோ வாயை அடிக்க மாதிரி எப்படி பேசலாமா நித்யா நீ? உங்க மொபைல் அப்பா அப்படிதான் இருப்பேன். அது கரெக்ட் தான் மக்கா. அப்பா ஒரு பிசினஸ் மேன், அதுக்கு ஏத்தால மொபைலும் பேசாண்டாமா? வாயில தானே வேலையும் ஓடுது. ஏ சோபி, என்னக்க? எடி உன் ஆள் இருக்கான் பாத்தியா? யாரு? யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்காத. நிதின் தான். ஏக்கோ சும்மா இருங்கக்க. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எங்க அம்மைக்கு தெரிஞ்சா யாசுவாவ. வேற எப்படி சொல்லணும்? அது மாமி மோவே, அவ்வளவுதான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனை பாரு, உன்னையே பாத்துட்டு இருக்கான். ஆமாக்க. அதான் சொல்லியே. சும்மா பாப்பாங்க. டேய் நிதின். சொல்லுங்க. ஏக்க என்ன கேட்க போறா? சும்மா இரு. எப்படி படிப்புல எப்படி போகுது? நல்லா படிக்கேன். இப்ப 12ஆ? ஆமா ஆமா. இந்த தடவை பப்ளிக் எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போறிய? நிதின் மட்டும்தான். சுவாபி 10th இல்லையா? அவன் 9th, நெக்ஸ்ட் இயர் தான் 10th. ஓ அப்படியா? நான் அவளும் 10ஆப்னு நினைச்சிட்டேன். எப்பா நல்ல வேளை, இந்த 10, 12 பப்ளிக்ல இருந்து தப்பிச்சோம். மார்க்ல வாங்குன அடியெல்லாம் ஒவ்வொன்றும் இப்ப வரைக்கும் ஞாபகம்